தமிழ்நாடுனா போராட்டம், போராட்டம்னா தமிழ்நாடு அப்படின்னு நம்ம ஊர் மாறி போயிடுச்சா? ஒரு மனுஷன் நிம்மதியாக நடமாட முடியுதா? எதுக்கெடுத்தாலும் போராடி வாங்குற நிலைமை தான், ஒரு கேவலமான நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி பயங்கரமாக ஆதங்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மாநில அரசு வந்து கடுமையாக விமர்சனம் செஞ்சுருக்காங்க. யார் அவங்க? நம்ம பாஜக தமிழக முன்னாள் தலைவர் தமிழிசை அக்கா அவங்க தான். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உயிரை காப்பாற்றுறவங்க டாக்டர் அவங்களே ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்படி திரும்பி பார்த்தா நாட்டையே தூய்மைப்படுத்துகிற தூய்மை பணியாளர்கள் அவங்க ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த பக்கம், அதாவது பசங்களை வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்யூச்சரே உருவாக்கி தர டீச்சர்ஸ் அவங்க ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நாட்டில் முக்கியமாக இருக்கக்கூடியவங்களே இந்த மாதிரி போராட்டத்தில் இறங்கினா இந்த நாடு எங்கே போய் முடிய போகுது? இதுக்கெல்லாம் ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லி ஆதங்கத்தை கொட்டியிருக்காங்க தமிழிசை அக்கா. அதுதான் நாம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க. ஒரு நிகழ்வு நடந்த உடனே ஒரு சட்டத்திட்டங்களை போடுகிறார். நான் கேட்குற, சைதாப்பேட்டையில் சென்ற ஆண்டு ஒரு மருத்துவர் வெட்டப்பட்ட போது எல்லா அரசு மருத்துவமனைக்கு வெளியேயும் நாங்கள் வந்து காவல்துறை பூத்து போடுவோம், மக்களை பாதுகாப்போம்னு சொன்னாங்க. ஏன் அது நடக்கலை? ஒரு நிகழ்வு நடந்த உடனே ஒரு கருத்தை சொல்கிறார்கள், அதற்கு பின்பு அதிலிருந்து விடுபட்டு விடுகிறார்கள். இன்னைக்கு சொன்ன போனால் 20,000 மருத்துவர்கள் பட்டயம் கட்டிக்கொண்டு போராடி கொண்டு இருக்கிறார்கள், தங்களுக்கான ஊதிய உயர்வு எல்லாம் வேணும்னு. ஆக இப்படி போராட்டம் களமாகவே தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அங்கன்வாடி ஊழியர்கள், குறிப்பாக பெண்கள் 80,000 பேர் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆக அப்படி பார்த்தா நீங்கள் வந்து பெண்களை முன்னேற்றுகிறோம் என்று சொல்லிவிட்டு அங்கன்வாடி ஊழியர்களை தொடர்ந்து போராட வைப்பதும் நல்லதல்ல. அதனால தமிழக அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சரிங்க மேடம், அதாவது நீங்கள் வந்துட்டு இந்த சென்சார் போர்டையும் கையில் வச்சுக்கிட்டு, அடுத்து இந்த சிபிஐயும் கையில் வச்சுக்கிட்டு தாவேக கட்சியை வந்து வளர விடாமல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டையை போட்டுட்டு இருக்கீங்க, கூட்டணி அழுத்தம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர் பேசியிருக்காரு. இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஏங்க மக்களும் ஒன்றும் சொல்லலை, நம்ம விஜய் ரசிகர்கள் அவங்களுமே எதுவும் சொல்லலை. இவருக்கு வந்து கூட்டணியில் ஒரு ப்ரெஷர் இருக்குது, அதை வந்து மூடி மறைக்கணும், அதுக்கு இந்த மாதிரியெல்லாம் பேசி திசை திருப்பிக்கிட்டு இருக்காரு. நாட்டில் என்ன நடக்குதுன்னு மக்கள் அறிவார்கள்னு சொல்லி மக்கள் பக்கமே திரும்பியிருக்காங்க. தேர்தலுக்கு அப்புறம் தெரிஞ்சுப்போம். அக்கா பேசினதை பார்த்துக்கலாம். இப்போ செல்வ பெருந்தகை வேறு என்ன சொல்வார்? நான் கேட்குறேன், செல்வ பெருந்தகை அவங்க கட்சியை சார்ந்த தெலுங்கானாவில் அங்கே முதலமைச்சர் ஒரு நடிகரின் படத்திற்கு அவருக்கு சம்பந்தமே இல்லாமல் கூட்டம் வரும்போது அந்த நடிகரையே கைது செஞ்சாங்க. அப்படி இருக்கிற ஒரு காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் இன்று பாஜக பாராபட்சமாக நடந்து கொள்கிறது என்று சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. செல்வ பெருந்தகைக்கு ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டும். ஏன்னா செல்வ பெருந்தகை தனது கட்சிக்குள்ளேயே அவரோட முக்கியத்துவம் எல்லாம் குறைந்து கொண்டு இருக்கிறது. அதனால் அவர் தலைவர் என்பதை சொல்வதற்காக சொல்கிறார். எந்த விதத்தில், ஏன் விஜயே சொல்லலை, விஜய் ரசிகர்களும் சொல்லலை, விஜய் ஆதரவாளர்களும் சொல்லலை, செல்வ பெருந்தகை இடையில் புகுந்து இதில் குளிர்காய நினைக்கிறார் என்று தான் நான் சொல்ல வேண்டும்.